காற்றினுடைய இயக்கத்தை பற்றி, காற்று இயங்கும் பொழுது அங்கு என்ன நிகழ்கிறது என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த சோதனையுடைய கருத்துக்கு முன்னால் முதலில் சிறிய சோதனையை செய்வோம். செய்த பின்னால் நாம் அந்த கருத்து என்னவென்று நமக்கு தெரிந்துவிடும். இங்க பாருங்க, இத மாதிரி இந்த சோதனையில், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக என்னுடைய மாணவர் கோவிந்தன் வந்திருக்கின்றார். நாங்கள் இருவரும் சேர்ந்து இந்த சோதனைகளை செய்ய இருக்கின்றோம். இங்க ஒன்று கையில் வச்சுங்க. இது மாதிரி ஒரு பேப்பர், ஒரு தாள், இந்த தாளை ஒரு பட்டை போன்று வெட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப நீங்க என்ன செய்யறீங்க, வாய் பக்கமா இப்படி தொங்க விட்டு இந்த பேப்பர் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இப்ப ஊத அனுப்போம். இப்படி காற்றை வேகமாக ஊதும் பொழுது இப்படி தொங்கிக் கொண்டிருந்த இந்த தாள் மேல் நோக்கி வருகிறது. இங்க பாருங்க, நீங்க பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் வேகமா. எந்த அளவுக்கு, இங்க பாருங்களேன், சரியா இருக்கு. எந்த அளவுக்கு வேகமாக நாம ஊதுகிறோமோ அந்த அளவுக்கு அந்த தாள் மேலே ஏறும். இங்க பாருங்க. இதுதான். இப்ப இந்த சோதனையிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்கின்றோம்? இப்போ கருத்து தெரிவதற்கு முன்னால் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் உற்று கவனிக்க வேண்டும். என்ன நடக்கிறது? இது வாய்ப்பக்கமாக வைத்து காற்றை கிடைமட்டமாக வேகமாக ஊதுகிறேன். இப்படி வேகமாக ஊதும் பொழுது இங்க இருக்கக்கூடிய அந்த தாள் இப்படி மேலே வருகிறது என்றால், இங்கு காற்று வேகமாக ஊதப்படும் பொழுது இந்த பகுதியில் அழுத்தம் குறைந்து விடுகிறது. இங்க அழுத்தம் குறைவதனால் இங்க பின்னால் இருக்கக்கூடிய அழுத்தம் அதிகமாக இருக்கிறது. அதனால இங்க இருக்கக்கூடிய காற்று, அழுத்தம் அதிகமான காற்று இதை மேலே தள்ளி இங்க கொண்டு வந்துடுது. இந்த இரண்டுக்கும் இடையே உள்ள தொடர்பு அழுத்தம், திசை வேகம். காற்றினுடைய அழுத்தம், காற்றின் திசை வேகம், இவை இரண்டுக்கும் இடையே உள்ள தொடர்பை கண்டுபிடித்தவர் பெர்னோலி என்ற விஞ்ஞானி. அந்த விஞ்ஞானியுடைய தத்துவம் தான் பெர்னோலி தத்துவம். இந்த அடிப்படையிலே செயல்படுவதுதான் ஒரு விமானம் தரையில் இருந்து மேலே எழும்புவது. அந்த விமானம் டேக் ஆஃப் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அந்த டேக் ஆஃப் ஆவதற்கு இதுதான் காரணம். அதை பற்றி சோதனையெல்லாம் நம்ம செய்ய இருக்கின்றோம். இப்ப இதே போன்று இன்னொரு சோதனை பாருங்க. இப்ப காற்றினுடைய இயக்கத்திற்கும், அதாவது அதனுடைய திசை வேகத்திற்கும் அதனுடைய அழுத்தத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இதுல ஒரு கூம்பு மாதிரி ஒரு தாளை வச்சிருக்கிறோம். எல்லாமே ரொம்ப எளிமையான பொருட்கள் பாருங்க. தாள் இந்த மாதிரி வச்சிருக்கிறோம். இந்த கூம்பு மாதிரி இப்படி இருக்கு. இப்ப இந்த கூம்பு பகுதிக்கு உள்ள நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளியில வேகமா காற்றை ஊதுங்க. இப்ப நாம என்ன நினைப்போம், காற்று வேகமா ஊதும் போது இங்க பறந்துடும் இல்ல அங்க பறந்துடும் நினைப்போம். இப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க, ஊதுங்க. கிடைமட்டமாக நேர ஊதணும். அப்படியே அமுங்கி விட்டு. இப்ப நீங்க இதற்கான காரணத்தை கண்டுபிடிக்கலாம். நம்ம நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி? கண்டுபிடி. இதற்கான காரணத்தை நீங்கள் கண்டுபிடிங்கள். இப்போ முதல்ல இப்படி இருக்கு, இங்க பாருங்க. முதல்ல இப்படி இருந்தது இல்லையா? இப்ப காற்று இங்க உள்ள செலுத்தும் பொழுது என்ன ஏற்படும் சொன்னேன், எங்கே காற்று வேகமாக பாய்கிறதோ அங்கே அழுத்தம் குறைந்து விடும். இப்ப இங்க அழுத்தம் குறைஞ்சிருந்தா இதுக்கு மேல இருக்கக்கூடிய அழுத்தம் என்ன அழுத்தம்? இது வளிமண்டல அழுத்தம், காற்று மண்டலத்தினுடைய அழுத்தம். இப்ப இங்க குறைவா இருக்கு, அழுத்தம் அதிகம் மேல இருக்கு அப்படின்னா அது இந்த குறைவான இடத்தை நோக்கி அழுத்தம் முடியுது. அதனாலதான் இது மட்டும் மடங்கிறது. இப்ப திரும்ப பண்ணுங்க. இப்ப நல்ல கவனிங்க. காற்று வேகமாக ஊதப்படும் பொழுது மேலே இருக்கக்கூடிய அழுத்தம் அதிகமாகி அது கீழ் நோக்கி போய்விட்டது. அவ்வளவுதான். ரொம்ப எளிமையான ஒரு சோதனை. இது பெர்னோலி தத்துவம். காற்றினுடைய திசைவேகம் அதிகமாகும் பொழுது அழுத்தம் குறைகிறது என்பது பெர்னோலி தத்துவம். இதே போன்ற சோதனைகளை நீங்களும் செய்து பார்க்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. நீங்கள் செய்து பார்ப்பீர்கள் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். நீங்கள் இது போன்ற சோதனைகளை செய்து அதில் ஏதாவது மாறுதல் செய்திருந்தால் அதையும் எங்களுக்கு நீங்கள் எழுதி அனுப்பலாம். இதே போன்ற சோதனைகளை செய்து அறிவியல் விஞ்ஞானிகளாக ஆகுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி குழந்தைகளே.